السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاستبقوا الخيرات، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله تعالى يحب معالي الأمور وأشرافها ويكره صفصافها، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபுறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்வில ஒவ்வொரு மனிதனுக்கும் சில ஆசைகள் உண்டு, சில விருப்பங்கள் உண்டு. அதை ஆசை என்று சொல்லலாம், லட்சியங்கள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் அந்த ஆசைகளும் லட்சியங்களும் வேறுபடும். ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை ஆசைப்படுவான், ஒரு ஏழை செல்வத்தை ஆசைப்படுவான், ஒரு செல்வந்தன் செல்வாக்கு பெறுவதை ஆசைப்படுவான், ஒரு செல்வாக்கு பெற்றவன் பதவி, அதிகாரம், இது போன்ற விஷயங்களை ஆசைப்படுவான். ஆக மொத்தத்தில் ஆசைப்படுவது என்பது மனித வாழ்வின் பிரதான இயல்பாக இருக்கிறது. இன்றைய ஜும்மாவில ஆசை விஸ் பேராசை, ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்ன, எதை நாம் ஆசைப்பட வேண்டும், இஸ்லாம் எதை நமக்கு ஆசைப்பட சொல்லி தருகிறது என்பதை பற்றிய விஷயங்களை இந்த வார ஜும்மாவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ருசியாக உண்ண வேண்டும், அழகான ஆடை உடுத்த வேண்டும், உல்லாசமாக அனுபவிக்க வேண்டும், பிறரை அதிகாரம் செய்ய வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்படி ஆசைகளுக்கு வரையறை என்பது கிடையவே கிடையாது. வித்தியாசமான ஆசைகள். சமீபத்தில் வெளிநாட்டு வினோதங்கள் என்ற விஷயத்தில் ஒரு செய்தி வந்தது, நீங்கள் படித்திருக்கலாம். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரிடத்தில் விவாகரத்து கேட்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கணவர் என்கிட்ட சண்டையே போடுறதில்லை, திருமணம் முடிஞ்சு சண்டையே போடலை, அதனால எனக்கு விவாகரத்து வேணும். இது வினோதமான ஆசை. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் மாறுபடுகிறது. இஸ்லாம் ஆசையை வரவேற்கிறது, ஆனால் பேராசையோ மனோ இச்சையோ அது தடுக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுவான், ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்க நல்ல விஷயத்தின் பக்கம் போட்டி போட்டு முன்னேறுங்கள், ஆசைப்படுங்கள். நம்முடைய ஆசை எல்லாமே நல்ல விஷயத்தின்பால் இருக்க வேண்டும். வானத்தில் பறக்க வேண்டும், நிலாவை தொட வேண்டும் என்ற ஆசைதான் மனிதனை
இவ்வளவு விஞ்ஞான ரீதியான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆசை என்பது சில நேரங்களில் நமக்கு நிறைய பிரயோஜனங்களை தரும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க நல்லதில் போட்டி போட்டு செயல்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உயர்தரமான விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படணும். ஒன்று இருக்கிறது அற்பத்தனமான ஆசை, உயர்தரமான விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு மஆனிய அஷ்ராஃபிஹா, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சிறந்த காரியங்களை விரும்புகிறான், உயர்தரமான காரியங்களை விரும்புகிறான். மட்டமான அற்பமான காரியங்கள் அவன் என்ன செய்கிறான், வெறுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத்து தரஜா, சொர்க்கத்துல 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு தரஜான அந்தஸ்து, 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு ஷஹீதானவர்களுக்கு அந்த அந்தஸ்துகளை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க துஆ கேட்கும் பொழுது, அல்லாஹ்ட்ட கேட்கும் போது நீங்கள் ஃபிர்தௌஸை கேளுங்கள். வெறுமனே எனக்கு சொர்க்கத்தை தா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறத விடவும் உயர்தரமானது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா யா அல்லாஹ் என்று கேட்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஏன்னா ஃபிர்தௌஸ் சொர்க்கம் தான் உயர்ந்த சொர்க்கம். அதுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது. அங்கிருந்து தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆறுகள் ஓடக்கூடிய ஊற்று அங்கிருந்து தான் ஓடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் கூட அதிலும் உயர்தரமானதை நீங்கள் ஆசைப்படுங்கள். அதனாலதான் அவன் கேட்கும் போது, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தாயல்ல அப்படின்னு கேட்கறத விட, யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கித்தா என்று நம்ம கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்தரமானதுக்கு ஆசைப்படுங்கள், உயர்தரமான விஷயத்தை கேளுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். உமையா கலீஃபாக்களில் மிக பிரபல்யமான கல்ஃபியா அப்துல் மலிக் இப்னு மர்வான். இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சி செய்த காலம் என்று பார்க்கும் பொழுது ஹிஜ்ரி 65 86 வரை கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலம் இவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக கலீஃபாவாக ஆட்சி செய்தார். அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களுக்கு எப்படி அதிகாரம் கிடைத்தது என்று சொன்னால், அவருடைய தந்தை மன்னராக கலீஃபாவாக இருந்தார்கள், அதனால் கிடைத்தது அதிகாரம். அதே நேரத்தில் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், விமர்சனம் செய்யக்கூடிய காலகட்டம். அவ்வளவு சீக்கிரம் அரசியலில் நுழைந்து விட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் தந்தை அரசியல் இருந்த காரணத்தினால், தந்தை கலீஃபாவாக இருந்த காரணத்தினால் மகனும் கலீஃபாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்று இல்லை. ஆனால் மர்வான் அவருடைய மகனார் அப்துல் மலிக் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டார்கள். ஏன் நான் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, நான் மக்களுக்கு நல்லது செய்ய விரும்பினேன். ஒருவர் பதவி பெறுவதற்கு ஆசைப்படுவாரையானால் அவருடைய உள்ளத்திலே நான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற இந்த ஆசை குடிகொண்டு இருக்க வேண்டும். அப்துல் மலிக் இப்னு மர்வான் தன்னுடைய நண்பர் மாலிக் இப்னு இமாராவிடம் சொல்லுவார்கள், நான் நம்பியவர்கள் யாரையும் ஏமாற்றியது கிடையாது, எதிரிகளின் வேதனை எனக்கு சந்தோஷத்தை நான் தந்தது கிடையாது, யாராவது பேசினா நான் திரும்பவும் இடைமறித்து பேசியது கிடையாது, ஹராமான விஷயங்களை நான் உபயோகப்படுத்தியது கிடையாது. ஆகையினால் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன், ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்று சொல்லுவார்கள். இந்த விஷயத்தில் நம்ம விளங்க வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது. ஒருத்தர் ஆட்சிக்கு ஆசைப்படுறாரு, அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிறார், பதவிக்கு ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இஸ்லாத்தை பேணுதலோடு எடுத்து நடக்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி இருக்குமேயானால் அந்த ஆசை வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்ல, அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். இல்ல பதவியின் காரணமாக என்னுடைய சுயநலத்திற்காக நான் பெருமையா இருக்கணும், எனக்கு அந்த பெருமை பதவி தேவை இருக்கிறது என்ற ரீதியிலே ஒருவர் ஆசைப்படுவாரையானால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு எல்லாம் கிடைத்தது. அதற்கு காரணமாகத்தான் அவங்க இப்படி சொல்லி காட்டுறாங்க, நான் ஹராமை என்ன செஞ்சதில்லை, செஞ்சது கிடையாது.
நல்ல சிந்தனைகளோடு உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஆசைப்படலாம், தவறல்ல. போதுமென்ற மனம் இருக்க வேண்டும், அது சோம்பேறித்தனமாக ஆகிவிடக்கூடாது. போதுமென்ற மனம் அவசியம்தான், அது சோம்பேறித்தனமாக ஆகிவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆசையும் நம்முடைய அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏவாக ஆசைப்படுவது தவறல்ல, அப்போதுதான் நம்முடைய அரசியல் வாழ்க்கை அடுத்த சூழ்நிலைக்கு மாறும். அதே நேரத்தில் அவருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கம் சொல்லித் தருகிறது, மக்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொடர வேண்டும். இல்லை என்றால் அவரை தொடர்வதும் என்பதும் அவரை தொடர வைப்பதும் என்பதும் அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறானோ அப்படித்தான் நடக்கும். அதே நேரத்தில் ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது. ஆசை என்பது எல்லோருக்கும் உண்டு. தகுதிக்கு மீறி யார் ஆசைப்படுவாரோ அது பேராசை. நம்ம இடத்துல பைக் இருக்கு, டூ வீலர் இருக்கு, கொஞ்சம் சிரமமா இருக்குது, கொஞ்சம் காரு வாங்கலாம் நினைக்கிறது ஆசை. டூ வீலரை வச்சுக்கிட்டு நான் ஃப்ளைட் வாங்க நினைக்கிறது பேராசை. தகுதிக்கு மீறி ஆசை என்பது பேராசை. ஆசையை, எனக்கு ஏற்பட்ட ஆசையை நான் அடைந்தே தீர்வேன் என்று நிற்பது என்பது அதுதான் மனோ இச்சை. இந்த ரெண்டு விஷயத்தையும் இஸ்லாம் தடுக்கிறது. பேராசையும் தடுக்கிறது, மனோ இச்சையும் தடுக்கிறது. எனக்கு இந்த பொருளின் மீது ஆசை, இந்த பெண்ணின் மீது ஆசை, நான் அதை அடைந்தே தீர்வன் யாரை தீர்மானம் கொள்கிறார்களோ அந்த ஆசைக்கு பேர் தான் மனோ இச்சை. இஸ்லாம் உயர்தரமான நல்ல ஆசைகளை வரவேற்கிறது. இந்த இரண்டையும், பேராசைகளையும் மனோ இச்சையும் தடுக்கிறது. மனிதன் ஆசைகளுக்கு எல்லையும் கிடையாது, முடியும் கிடையாது. மனிதனுடைய ஆசை ஒவ்வொரு வயதிலையும் ஒரு ஆசை வரும், ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு ஆசை வரும், ஒவ்வொரு இடத்தை கவனித்த ஆசைகள் வரும். மனிதனுடைய ஆசைக்கு முடிவே கிடையாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், அவர்களுக்கு கூட இரண்டு விதமான ஆசை இருக்குமாம். ஒன்று செல்வத்தை சேர்க்க வேண்டும், இரண்டாவது இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும், மரணம் இப்ப வரக்கூடாது. எல்லோருக்கும் ஆசை அதுதான். நம்முடைய ஆசை எப்படி போகும் அப்படின்னா, முதல்ல நல்லா படிக்கணும், படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிற ஆசை, நல்ல வேலை கிடைத்ததற்கு பிறகு நல்ல மனைவி அமைய வேண்டும், திருமணம் முடித்ததற்கு பிறகு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசை, பிறகு வீடு வாசல்கள், வாகனங்கள், நிறைய காசு பணங்கள் சேர்க்க வேண்டும். இப்படியே நீண்டு கொண்டே போகும், நீண்டு கொண்டே போகும். மனிதனுடைய நஃப்ஸ் இருக்கிறதே, அது ஆசித்து கொண்டே இருக்கும். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ என்ன செய்? மாற்றம் செய். உன்னுடைய நஃப்ஸுக்கு தீனி போட்டு விடாதே, கடிவாளம் போட்டு கட்டி விடு என்று சொல்வார்கள் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நம்முடைய ஆசை எதுவரை நீளும் என்று சொன்னால் நீண்டு கொண்டே இருக்கும், நீண்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஸுருத்தும் அல் மகாபிர். பொருளை சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே, கபருக்கு போற வரை இருக்கும். கபருக்கு போற வரை இருக்கக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ்வை பாராமுகமால் ஆக்கிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றான். கபருக்கு போற வரை நமக்கு ஆசை இருக்கும். சில ஆசை இருக்குது, அதை என்ன செய்ய முடியாது, மறுமையில போய் கூட நிறைவேற்ற முடியாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆதமுடைய மகனுக்கு 2 நீரோடைகள் நிரம்ப பொருள் இருந்தாலும் கூட அவனுக்கு பத்தாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை அழகா கவனிங்க. 2 நீர் லவ்கான இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு வாதியானி 2 நீரோடைகள் நிரம்ப பொருளாதாரம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அவனுடைய மனம் என்ன சொல்லும் தெரியுமா? 3வது ஒன்று வேண்டும் என்று சொல்லும். எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் சரி, நிறைய தங்கம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் செல்வம் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு 2 நீரோடைகள் நிரம்ப பொருளாதாரம் இருந்தாலும் கூட 3வது நீரோடை வேண்டும் என்று கேட்பான். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஆதமுடைய மகனை, அவனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்ப முடியாது. கடைசி வரையும் ஆசை இருந்து கொண்டே இருக்கும். செல்வத்தை பெருக்கிக் கொண்டே போகணும்.
இதெல்லாம் பேராசையில் கட்டுப்பட்டது. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு நாய் ஒரு இறைச்சி துண்டை எடுத்துக்கொண்டு ஓடியது. ஒரு இறைச்சி துண்டை கவ்விக்கொண்டு நாய் ஓடுது. ஓடி களைத்து போய் ஒரு இடத்துல நீர் தடாகம் இருக்கு, அங்கே போய் நிற்கிது. அதனுடைய நிழல், அந்த நாயினுடைய நிழல் அந்த தண்ணீர்ல தெரியுது. இந்த நாய் என்ன நினைச்சிருச்சு, அங்கே ஒரு நாய் நிற்கிது அப்படின்னு நினைச்சு குலைக்க ஆரம்பிக்குது. குலைக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? பதிலுக்கு அதுவும் குலைக்கும், ஏன்னா இதோட நிழல் தானே. இப்ப நாய் திரும்ப திரும்ப குலைக்குது. இந்த நாய் நினைத்தது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நாயிடம் இருக்கக்கூடிய அந்த கறி துண்டை என்ன செஞ்ச, இறைச்சி துண்டை நம்ம பிடிங்கிடணும் அப்படின்னு நினைச்சு அதை போட்டு மிரட்டுது, குலைக்குது. கடைசியில் கொஞ்சம் வாயை திறந்துச்சு அந்த நாய், தன்னுடைய கையில தன்னுடைய வாயில இருந்த அந்த இறைச்சி துண்டு கீழே வந்துருச்சு. இப்படி பேராசை என்பது பெரிய நஷ்டமாகத்தான் போய் முடியும். பேசாம அந்த நாய் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டுருக்கலாம். இன்னொரு துண்டு வேண்டும். மனிதன் அப்படித்தான் என்ன செய்ய நினைத்து கொண்டே இருக்கிறான். தன்னால தூக்க முடியாட்டா கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருந்தா என்ன செஞ்சிருவேன், எப்படியாவது கட்டி கொண்டு போயிடுவேன். என்னுடைய தேவை ஆரம்பத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுவான் மனிதன், எனக்கு இவ்வளோ இருந்தா போதும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், ரொம்பலாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய தேவை வெறும் 1 லட்சம் தான் எனக்கு தேவை, ரொம்ப தேவையில்லை. இப்படித்தான் ஆரம்பமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று 2 நீரோடை நிரம்ப தங்கம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அவன் 3வது ஒரு ஓடையை கேட்பான். அதனால தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் 2 பேர்ட்ஸ் ஆன் ட்ரீ. மரத்திலே இருக்கக்கூடிய 2 பறவைகளை விட கையில் இருக்கக்கூடிய ஒரு பறவை என்னது நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஏன்னா கையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சிறந்தது. நம்ம இன்னொரு காலி ஆசைப்பட்டு நம்ம நடைமுறையில சொல்றாங்க அகலக்காலம் சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். தொழில் துறைகள்ல வியாபாரங்கள்ல ஒரு தொழிலை வைத்து நல்லா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், அந்த ஆசை அவரை படுகொலையில் தள்ளி விடுகிறது. எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலாம். அதனால தான் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் துறைகள்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பல தொழில் தெரிஞ்சவர் யாரும் முன்னேறினதே கிடையாது. ஒருத்தர் நிறைய தொழில் தெரிஞ்சவர், இந்த தொழில் கேட்டாலும் தெரியும் சொல்லுவார், அந்த வேலையா தெரியும், இந்த வேலையா தெரியும், எல்லா வேலையும் தெரியும், எல்லாத்துலையும் கொஞ்சம் காலை விட்டுட்டு வருவார் பணம் சம்பாதிப்பதற்காக. எதுலையுமே முன்னேற முடியாது. சில பேர் நம்ம பார்த்துருக்கலாம், எனக்கு ஒரே ஒரு தொழில் தான் தெரியும், இந்த மெக்கானிக் தொழில் தான் எனக்கு தெரியும், எனக்கு இந்த வியாபாரம் மட்டும்தான் தெரியும். அவர் அதையே என்ன செய்வார், சிறப்பாக செய்வார், சிறந்த முறையில் முன்னேறுவார். இப்படி நம்முடைய பேராசை இருக்கிறதே அது பெரிய நஷ்டத்தில் போய் தான் தள்ளும். இஸ்லாம் இப்படி பேராசையை தடுக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயமான விஷயங்களுக்கு ஆசைப்பட சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஆசைப்பட்டால் இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யன்துரு மா யதமன்னா, உங்களில் ஒருத்தர் ஆசைப்பட்டால் அவர் எதை ஆசைக்கிறார் என்பதை யோசித்துக் கொள்ளட்டும், சிந்தனை செய்து கொள்ளட்டும், அவருடைய ஆசைக்கும் கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருத்தர் நினைக்கிறார், இப்படி ஒரு பணக்காரர், பாவம் செய்யக்கூடிய பணக்காரரை பார்த்து ஒருத்தர் நினைக்கிறார், ஆக இவருக்கு மாதிரி நமக்கு காசு பணம் இருந்துச்சுன்னா நல்லா சுத்தலாமே, நல்லா அனுபவிக்கலாமே, நல்ல உல்லாசமா இருக்கலாம் என்று நினைக்கிறார். அவர்கிட்ட பணம் இருக்குது, நிறைய பாவம் செய்கிறாரு, அதை மறந்துட்டாரு. ஆனா இவர் நினைக்கிறார், இவர் போல் நம்ம பொருளாதாரம் இருந்தால் நிறைய அனுபவிக்கலாமே, உலகத்தை ஹராமான வழிகளை அனுபவிக்கலாமே என்று நினைக்கிறார். இந்த நினைப்பு இருக்கிறத அவரை பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால தான் நம்ம இன்னும் ஆசைப்படுறன்னு யோசிக்கணும். அதே நேரத்தில் ஒருத்தர் இப்படி நினைக்கிறார், ஆக இவ்வளவு தூரம் ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவரை போன்று எனக்கு வழங்கப்பட்டால் நானும் இவரை போன்று என்ன செய்வேன், நிறைய தான தர்மங்கள் செய்வேனே, நிறைய உதவிகள் செய்வேனே என்று நினைக்கிறார். இப்பேற்பட்ட ஆசையை இஸ்லாம் வரவேற்கிறது. வாழும் காலங்கள்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படணும். அல்லாட்ட நிறைய நம்முடைய ஆசைகளை கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்கறது யார்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா ரப்புட்ட கேட்குறீங்க.
உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நீங்க கேட்க போய் யாரிடம் கேட்க போகிறீர்கள்? உங்களுடைய ரப்பிடம் கேட்க போகிறீர்கள். எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன். சில நோய்களுக்கு மருந்து இல்லை உலகத்தில் என்று டாக்டர் சொல்லுவார்கள், அந்த மருந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. சில பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை என்று நிபுணர்கள் சொல்லுவார்கள், அதற்கு தீர்வு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எல்லா விதமான ஆற்றலும் சக்தியும் கொண்ட அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம் என்ற எண்ணத்தோடு கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, ஒரு அடியான் வந்து கேட்கிறான் அப்படின்னா தன்னுடைய ரப்பிட்ட கேட்கிறான் என்று நினைக்கணும். இப்போ அல்லாட்ட நம்ம என்ன நம்முடைய ஆசைகள், ஹலாலான ஆசைகள் அல்லாட்ட நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். சில நேரங்கள்ல ஆசைகள் சொர்க்கத்துக்கு போய் சில நேரத்தில் ஆசைகள் வரும். இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய ஆசை சில நேரங்கள்ல சொர்க்கத்துல போய் சில பேர் ஆசைப்படுவாங்களாம். ஹதீஸ்ல வருது, உஹதுடைய யுத்தத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தந்தை வஃபாத்தாராங்க, ஷஹீதாகிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் ஷஹீதாகிறார்கள். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, ஜாபிர் அவர்களே ஏன் கவலையா இருக்கிறீங்க? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உஹதுடைய யுத்தத்தில் என்னுடைய தந்தை ஷஹீதாகி விட்டார், அவர் பேர்ல சில கடன்கள் இருக்கிறது, குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று தெரியவில்லை, கவலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முடைய தந்தை அந்த சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறார் என்று நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உம்முடைய தந்தையை அல்லாஹ் நேரில் சந்தித்தான். அல்லாஹ் யாரையும் என்ன செய்யறது இல்லை, நேரில் சந்திக்கிறது இல்லை, ஏதாவது திரையின்றி யாரையுமே சந்திக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர் அவர்களே, உங்களுடைய தந்தை அப்துல்லாஹை அல்லாஹ் நேரடியாக சந்தித்தான். சந்தித்து விட்டு அப்துல்லாவிடம் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது சொல்லுங்கள். உம்முடைய தந்தை அப்துல்லா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் மறுபடியும் உலகிற்கு போக வேண்டும், அங்கு சென்று மறுபடியும் நான் ஷஹீதாக வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. நீ மறுபடியும் எனக்கு உயிர் கொடுக்கணும், நான் மறுபடியும் போய் ஷஹீதாகணும். அல்லாஹ் சொன்னான், இரண்டாவது தடவை அனுப்புதல் என்பது கிடையாது. இந்த இடத்துல ஒரு சட்டத்தை விளங்கிக்கணும், மறு ஜென்மம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. ஒரு தடவை தான் பிறப்பு, ஒரு தடவை தான் இறப்பு, அவ்வளவுதான். மாற்றார்கள் சொல்வதை போன்று மறு ஜென்மம் என்பது கிடையவே கிடையாது. எப்பேற்பட்ட சஹாபா பெருமக்கள் என்னை யாரெல்லாம் மறுபடியும் அனுப்பு, உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அல்ல, இதே மாதிரி என்ன செய்ய, வெட்டப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நான் கொல்லப்பட வேண்டும் உன்னுடைய பாதையிலே, அதற்கு கூட அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லை. இரண்டாவது தடவையாக அனுப்புதல் என்பது கிடையாது, மறு ஜென்மம் என்பது கிடையாது. பிறகு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், யா அல்லாஹ், அப்படியானால் என் சார்ந்த விஷயங்களை என்னுடைய குடும்பத்தினருக்கு நீ சொல்லிவிடு என்று சொல்லுவார். நான் எப்படி இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை வைப்பார்கள். உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குவான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஷஹீதாக இருந்து கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மரணமானவர்கள் அல்ல, மௌத்தானவர்கள் கிடையாது, அவர்கள் என்ன செய்து அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் என்ன செய்வான், இறக்கி அருள்வான். ஆக இதிலிருந்து யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாளைக்கு மறுமையில போய் கூட ஒரு மனுஷன் ஆசைப்படுவான், அந்த ஆசை என்ன செய்ய நிறைவேறாது. சில ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில், அந்த ஆசையை நம்ம ஆசைப்படுவோம், அல்லாஹ் என்ன செய்வான், நாடியவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுகிறான். சில பேர் நினைப்பாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா தேவையில்லை அப்படின்னு, எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன செய்யும், பெண் குழந்தையா பிறக்கும். சில பேர் பெண் குழந்தை கேட்பாங்க, ஆண் குழந்தையா பிறக்கும். அல்லாஹ்வுடைய நியதி. அந்த நம்முடைய ஆசைக்கு எதிரான விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நமக்கு அது நன்மையாக இருக்கும். மறைவான விஷயங்கள் எப்படி நமக்கு தெரியாது. நமக்கு ஆண் குழந்தை கேட்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தையின் மூலமா நமக்கு நிறைய நன்மை இருக்கிறது எதிர்காலத்திலே. அந்த ரகசியத்தை அல்லாஹ் தான் அறிந்தவன். அதனால தான் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான், நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அது நன்மையாக இருக்கும், நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு தீங்காக முடியும். அசான் தக்கரவு ஷையவ கைருல்லக்கும் அசான் துஹிபு ஷையவ ஷர்ருல்லக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்புவோம் வேணும் என்று, ஆனா அந்த விஷயம் நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை விட தீங்கு எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்தை ரொம்ப வெறுப்போம், இந்த விஷயம் வேணாம், ஒரு இந்த காரியம் செய்ய வேண்டாம் என்று ரொம்ப வெறுப்போம்,
ஆனால் அதில் தான் நிறைய நன்மை இருக்கும். இதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியதி. வாழ்க்கையை அப்படிதான் அமைத்திருக்கிறான். மலக்குகள் இருக்கிறாள், அவருக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவோம் பொதுவாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜில் சித்ரத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு போன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஜிப்ரீல உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையிலே உங்களுடைய உம்மத் இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கடக்கும் பொழுது தவறி அந்த நரகத்திலே விழக்கூடிய சூழ்நிலை வருமே, அந்த நேரத்திலே என்னுடைய இறக்கைகளை வைத்து அவர்களை காப்பாற்றி சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கினாங்க. நாளைக்கு மறுமையில சிராத்துல் முஸ்தகீங்கிற ஒரு பாலம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அடிக்கடி மறுமையுடைய உணர்வு இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், நஃப்ஸை அடக்க முடியும். இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் எல்லாத்தையும் உண்டு கழிச்சு உல்லாசங்களை அனுபவித்து முடித்து விட முடியுமா என்றால் முடிக்க முடியாது. ஒருத்தர் பல கோடிக்கு அதிபதி, அவர் எல்லாத்தையும் அவருடைய ஆயுள் காலங்களில் செலவழித்து முடித்து விட முடியுமான்னா முடிக்க முடியாது. எல்லா ஆசையும் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களை தான் வைத்திருக்கிறான். இதுல யாரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ, பேராசைகளை குறைத்து கொண்டு மனோ இச்சைகளை குறைத்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய செலவீனங்கள் ஏன் தெரியுமா அதிகமாகுது? பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, நம்முடைய ஆசையின் மிக முக்கியமான காரணம். எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். குடும்பத்தில் சிரமமா இருக்கு, அதுக்கு கடன் வாங்கியிருக்கேன், இதுக்கு கடன் வாங்கியிருக்கிறேன். பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, நம்முடைய செலவுகளை எமோஷனல் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குதான். எமோஷனல் எக்ஸ்பென்ஸ், நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், இவர்களுக்கு நம்முடைய அன்பால ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நம்முடைய பிள்ளை கேட்குது, அதான் எனக்கு இதை வாங்கி கொடுங்க, ரொம்ப ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி கேட்குது. நம்ம என்ன செய்யறது, என் புள்ள கேட்டுட்டான், நான் எப்படியாவது கடன் வாங்கி என்னமாவது பண்ணி என்ன செய்வேன், நான் வாங்கி கொடுப்பேன். இப்படி வாங்கி கொடுக்கறதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கடைசியில் அவர் தான் கடனாளியா போகிறார். அவருக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடி. ஆசைகள் நம்ம எதில் குறைக்கணும், எதில் தெளிவுபடுத்துங்கிற விஷயம் இருக்கிறது. பிள்ளைகள் கேட்டாலும் சரி, பெற்றோர்கள் கேட்டாலும் சரி, என்னுடைய வருமானம் இதுதான், எனக்கு இவ்வளவுதான் காசு இருக்கிறது, எனக்கு இப்போது வாங்குவதற்கு காசு இல்லை என்று யாரு சொல்லுவார்களோ நிச்சயமா அவங்க நிச்சயம் வாங்க மாட்டாங்க, பின்னாடி கஷ்டப்படவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய உறவினருக்கு ஒரு புரிதல் ஏற்படும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஆனா நாம இப்ப என்ன இந்த நவீன காலத்தை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளை என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே சுகபோக வாழ்க்கையில கடைசியில கஷ்டம் என்று வரும்பொழுது மிகவும் பாதிக்கப்படுகிறாங்க. முன்னால ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கஷ்டத்தை சொல்லி வளங்கன்னு. இப்ப நாம அப்படியே மாத்திக்கிட்டோம், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படவே கூடாது. இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்க சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மிக முக்கியம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதை ஆசைப்படுங்க. பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க, மனைவி ஆசைப்படுறாங்க, பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது பயனளிக்கக்கூடியதா என்று சரி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உங்களுக்கு எது பயன் தருமோ அதை நீங்க ஆசைப்படுங்க. மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நேரம் நமக்கு ஆசைகள் வரும்போது நம்ம யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு வந்தாலும் சரி, நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு வந்தாலும் சரி, இந்த ஆசை நமக்கு பிரயோஜனமான ஆசையா? அப்படி நம்ம யோசனை பண்ணோம்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை வாழ்றது ரொம்ப லேசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதை நீங்க ஆசைப்படுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, எல்லாவற்றிலும் ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஆசை கணக்கே இல்லாம வரும். அப்படி எல்லாவற்றிலும் ஆசைப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பிறர்கள் ஹிதாயத்து பெறணும், அவர்கள் என்ன செய்ய நேர்வழி பெறணும், இவங்க நேர்வழி பெறணும் என்பதற்காக நீங்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு வசனத்துல சொல்லுவான், அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, சில ஆசைகள் உங்களுக்கும் கூட நிறைவேறாது.
ஸல்லல்லாஹு சில பேர் நினைச்சாங்க இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையே நிறைவேறல. நியாயமான ஆசைகள், நம்ம வைக்கக்கூடிய ரொம்ப பெருசு பேராசை. அதனால கிடைத்ததில் திருப்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன வழங்கியிருக்க நான் திருப்தி கொள்ளணும். ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும். மனைவி மக்களுக்கு எல்லாம் செய்யணும் ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதில் யார் திருப்தி கொள்வார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஹதீஸ். யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஜ்மலு ஃபி தலபி, நீங்கள் ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்திலே அழகிய முறையில் நினைச்சு நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம காசு பணம் வேணுங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ ஹராமான தொழிலை செய்வதற்கு தயாராகி விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு காசு வந்தா போதும், அது எந்த வழியில வந்தாலும் சரி, அது ஹலாலா ஹராமாங்கிற அவசியம் இல்லை, எதையாவது பண்ணணும். ரொம்ப நெருக்கடியா இருக்கு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் கஷ்டம் வரத்தான் செய்யும். அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான், இத்தனாவது வயதிலே உனக்கு இவ்வளவு செல்வம் வரும் என்று. அதற்கு முன்பாகவே எனக்கு அவ்வளவு செல்வம் வேணும் என்று நாம் துடித்தால் ஹராமான வழியில போய் தான் விழ முடியும். இன்னைக்கு மக்கள் வருமானத்துடைய விஷயத்தை ரொம்ப பலகீனம். எப்படி காசு கிடைச்சாலும் சரி, எப்படியாவது செட்டில் ஆயிரும். காசு கிடைத்ததற்கு பிறகு, தவறான வழியிலிருந்து காசு கிடைத்ததற்கு பிறகு, அந்த காசில் அனுபவித்ததற்கு பிறகு அதனுடைய பாவக்கரை நம்மளால போக்கவே முடியாது. நாம நினைச்சுக்கலாம், எப்படியாவது தவறான வழியில காசு பணத்தை சம்பாதிச்சுட்டு பிறகு என்ன செய்யணும், ஈடு கட்டி கொள்ளலாம், சமன் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் முடியவே முடியாது. ஒவ்வொரு ரூபாய்க்கு நம்ம கணக்கு சொல்லி ஆகணும். ஹலாலான ஒரு ரூபாய் இருக்கிறதே அதுலதான் பரக்கத்து நிறைய இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க அவசரப்படாதீங்க, உங்களுக்கும் ரிஸ்க் வரும். அதை இப்படி சொன்னாங்க, உங்களுடைய ரிஸ்க் முடியாம நீங்க மௌத்தா போக மாட்டீங்க. நம்முடைய ரிஸ்க்லாம் எழுதப்பட்டுருச்சு. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் சரி, பேராசைப்பட்டாலும் சரி, என்ன மனோ இச்சை கொண்டாலும் சரி, நம்முடைய ரிஸ்க் எழுதப்பட்டுருச்சு. இந்த மனிதன் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே அனுபவிப்பான். ரிஸ்க்னா உணவு மட்டும் கிடையாது, எல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே ரிஸ்க் தான். எல்லாம் எழுதி முடிவு செய்யப்பட்டுருச்சு. எழுதி முடிச்ச அந்த ரிஸ்க்கு நம்ம அனுபவிச்சதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்ய, ரூஹையே கைப்பற்றுவான். அதனால நம்ம பெருசா கவலைப்படலாம் தேவையில்லை. ஆகா நமக்கு கிடைக்காம போயிருமோ, இதெல்லாம் அனுபவிக்காம மௌத்தாயிருமோ நினைக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் நம்முடைய தலையெழுத்துல நீங்க இதெல்லாம் அனுபவிக்க மாட்டீர்கள் என்று இருந்தால் நிச்சயமா அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் எந்த அளவு ரிஸ்க் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ கடைசி பருக்கை அது நம்ம வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வோம், மௌத்தே வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கிடைத்ததில் என்ன செய்யுங்க, திருப்தியோடு இருங்க. அப்போ ஆசை என்பது நியாயமான காரணங்களுக்காக இஸ்லாம் சொல்லி தருகிறது. நல்ல உயர்ந்த சொர்க்கம் கிடைக்குன்னு ஆசைப்படுங்க, ஈமானோடு வாழணும்னு ஆசைப்படுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் என்ன செய்யணும், ஈமான் கொண்டு இருக்கிறோன்னு ஆசைப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம இந்த உலகத்துல இந்த என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறான், தப்பு இல்லை. அதே மனைவி, அதே பிள்ளை, அதே பெற்றோர் நாளைக்கு சொர்க்கத்துல நம்மளோட இருக்கணும் என்ற ஆசை நமக்கு வரணும். இந்த உலகத்துல 50-60 வருஷம் வாழ்க்கைக்கான எவ்வளவுதான் முயற்சி பண்றோம். நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். மௌத்துக்கு பிறகு நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த உலகத்துல எல்லோரும் ஒன்னா இருக்கிற முயற்சி நம்ம ஏற்படுத்தணும். அதுக்குள்ள ஆசை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல முறையிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் கேட்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆக இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நியாயமான முறைகளுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீர்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய அந்த ஹலாலான ஆசைகளை அவனுடைய கிருபை கொண்டு நம்முடைய அனைவருக்கும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.